நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருட்டிப்பாளையத்துல இருந்து கேர்மாலை போற ரூட்ல தான் இருக்கிறோம். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி அருவியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இடம் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கு. நாங்களும் எங்க ஃபேமிலியில இந்த இடத்துல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியாக ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். நமக்கு ஆப்போசிட்டில் தெரிகிற அந்த மலைக்கு தான் நம்ம இன்றைக்கி ஏறி இறங்க போகிறோங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த மலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா வீரப்பன் ஐயா வந்து ஏறி இறங்கி அவங்க வாழ்ந்த இடங்க. நம்ம வீரப்பன் ஐயா அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியுமா இல்லையான்னு தெரில. ஆனால் சந்தன கடத்தல் அப்படி இந்த வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் அவங்க உண்மையாக வந்து அந்த சந்தன கடத்துனாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த வார்த்தையை வச்சு சொன்னோம்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடம்பூருக்கு வந்து ஸ்டார்டிங் பிளேஸுங்க, செக் போஸ்ட்டு. இந்த இடத்துல நம்ம எல்லாரையுமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ரெண்டாவது போகும்போது நம்மளை என்ன ரீசனுக்காக உள்ளே போகிறீங்க அப்படின்னு கேட்டு தான் அனுப்புவாங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இது மாதிரி குட்டி குட்டி கோவில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து எல்லை காவல் தெய்வங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மலையோட அடிவாரத்துலேருந்தே சாமி கும்பிட்டு தான் போவாங்க. நாங்கள் அது மாதிரி கிளம்பியாச்சுங்க. அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து நீங்கள் பைக்கை வந்து நிறுத்தக்கூடாதுங்க, நாங்கள் எல்லா பக்கமுமே வந்து சென்சார் வச்சுருக்கிறோம். ஸோ பைக்கை வந்து எங்கேயுமே நிறுத்தாமல் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. அவங்க சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா சிறுத்தையோட நடமாட்டலாம் அதிகமாக இருக்குங்க, யானையெல்லாம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து எங்கேயுமே நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போகிற வழில குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதையும் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள்லாம் யோசிப்பீங்க நம்மளோட ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு இவங்க எங்கே எல்லாருமே காடு காடாக மலை மலையாக சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அதோட ஃபீலிங்கே வேறு லெவலுங்க. அதாவது இது மாதிரி காடில் மலையெல்லாம் ஏறி இறங்கும் போது நம்மளோட மனசெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாயிரும். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பள்ள டேம்னு சொல்லுவாங்க. இதான் மேற்கு தொடர்ச்சி மலைங்க. அந்த மலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக அப்படியே தொடர்ச்சியாக தான் இருக்கும். நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று இந்த மலையை ரசிச்சுட்டு கிளம்பிட்டோம். செம்ம அழகாக இருந்துச்சு. வியூ பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மேலே தெரிகிற அந்த டார்க்காக இருக்கிற மலை பார்த்திங்கன்னாங்க மல்லி துருவம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போடுறேன். யாருக்கெல்லாம் அந்த வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேங்க. அடுத்து வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குறுகலாக தான் இருந்துச்சு. டிரைவிங் வந்து நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க மட்டும் மலையில் ஓட்டலாங்க. ஏன்னா கொஞ்சம் சறுக்கி விட்டு கீழே விழுந்தாலும் அவ்வளோதாங்க, உசுறு கண்டிப்பாக உசுறு மிஞ்சாது, எலும்பு கூட மிஞ்சாது, அந்த அளவுக்கு தான் இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரன் வந்து ஃபுல்லாக கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்களே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஆப்போசிட்டில் பஸ்ஸு வந்துருச்சு. ஆனால் அவங்க பஸ்ஸு வந்து நிறுத்திட்டு எங்களை போக சொல்லிட்டு அப்புறம் பஸ்ஸு மூவ் பண்ணாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லாரி ரொம்ப நேரமாக போயிட்டுருச்சுங்க, இந்த ஈச்சர் ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஹார்னு கொடுத்து நாங்களும் ஆப்போசிட்டில் வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முன்னாடி போயிட்டேங்க. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையோட கண்டினியூஸ் தாங்க. இந்த இடத்துல தான் சந்தன மரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. இதில் சந்தன மரம் எக்கச்சக்கமான மரம் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரம் பெருசாகிறதே இல்லை. நாங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ரைட் சைடில் தாங்க மல்லியம்மன் கோயிலுங்க. இந்த கோயிலில் வந்து எந்த வேண்டுதல் வச்சாலும் நடக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நானும் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அது வந்து நடந்துருச்சு. அதனால் ரொம்பவுமே அந்த கோயில் மேலே நம்பிக்கை அதிகங்க. ரெண்டாவது காட்டு தெய்வங்களுக்கு வந்து சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் நான் வச்ச வேண்டுதல் நடந்தனால எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை அதிகம்தான். நீங்கள் வீக்கெண்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேஸ்க்கு ட்ரிப் போய் பாருங்கள். மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கும், மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த மாதம் ஃபுல்லாகவே நல்ல வேலை செய்ய முடியும், நல்ல பிரிஸ்காக இருக்குங்க. ரெண்டாவது இந்த மாதிரி மலையில் ஏறி இறங்கும்போது மூலிகை காற்றெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க.
இந்த கடம்பூர் மலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கொண்டை ஊசி வளைவு இருக்குங்க. ஸோ பைக் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணுங்க. ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னே தெரியாது. ஸோ ஓரளவுக்கு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 to 30 ஸ்பீடு அதுவே கரெக்டுங்க. ஏன்னா அந்த அளவுக்குள்ள போய்க்கலாம். இல்லை நல்லா நீங்கள் எக்ஸ்போர்ட்டு நல்லா பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னா அதுக்கு மேலே கூட ஸ்பீடாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு சில பசங்களாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது மழையும் வரல, வெயில் அடிக்கலைங்க, நல்ல கூலிங் கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் போர்டு வச்சுருப்பாங்க. யானைகள் நடமாடும் பகுதி, யானைகள் கிராஸ் பண்ணுற ஜோனுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நிற்காமல் நாங்கள் போயிட்டே தான் இருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து குழந்தைய வச்சிட்ருக்கோம், அதனால் எந்த பிளேஸுமே நாங்கள் நிறுத்தி வந்து ஃபோட்டோவும் எடுக்க கிடையாது, வீடியோ எடுக்க கிடையாது. போக போக தான் வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடம்பூர் பக்கத்தாலே வந்தாச்சுங்க. நீங்கள் வந்து இது மாதிரி மலைக்கு வந்து உங்களால் போக முடியல அப்படின்னா என்னோடய வீடியோவில் நீங்கள் போகிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு பாருங்கள், அதோட ஃபீலிங்கே வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடம்பூர் பக்கமாக வந்தாச்சுங்க. நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே வந்துட்டு இருந்தோம். அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் நங்கையெல்லாம் போயிட்டாங்க, பின்னாடி வந்து எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வியூ பாயிண்ட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நாங்கள் போன டைம் கடம்பூருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்திருந்தோம். ஸோ வெயில் காலத்தில் வந்ததுனால எல்லாமே காஞ்சு போய் தான் கிடந்துச்சு. ஸோ அவ்வளோக்கா க்ரீனிஸாக இல்லை. இந்த டைம் வரும்போது பச்சை பசேன்னு இருந்துச்சுங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அவ்வளோ க்ரீனிஸாக இருந்துச்சு. இப்படி ரைட் சைடில் போனோம் பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கடம்பூர் வரும். நீங்கள் யாருக்கெல்லாம் அந்த மூலக்கடம்பூர் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் இல்லைனா வண்டியில் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு போய்க்கலாம். எங்களுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பசியாயிருச்சு. போகிற வழியிலே நாங்கள் ஹோட்டல் தொலாவிட்டே போனோம், எங்கேயாவது ஹோட்டல் இருக்குமா சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்தேங்க. அப்புறம் அந்த ரைட் சைடு ஹோட்டல் போயிட்டு நாங்கள் கையெல்லாம் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு இருந்த பயங்கர பசியில் கண்ணெல்லாம் பொறிக்கட்டுமல்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த மெஸ்ஸில் சிக்கன் ரைஸு, சில்லி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து எனக்கு சேர் கொடுக்க மாட்டான் அப்படின்ட்டான். சேர் கொடுக்காம உட்காந்துட்டு சேரே தரமாட்டேன் அப்படின்ட்டா. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டங்க. ஸோ கூட்டுன்றனால எனக்கு சேரும் கிடையாது. கொஞ்சம் நேரம் பையனை அவங்க அப்பா மடியில் உட்கார வச்சுட்டு நானும் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் என் பையனும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துச்சு. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா வெளியே ட்ராவலில் போனால் மட்டும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ உங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்க சாப்பிடுவாங்களா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா கடம்பூர் பஸ் ஸ்டாண்டுங்க. இதுலேருந்து தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா தான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் சுற்றி பார்க்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இருட்டிப்பாளையங்க. இருட்டிப்பாளையத்துலேருந்து கேர்மாலம், கேர்மாலத்துலேருந்து ஆசனூர், அடுத்து தாளவாடி. ஸோ இந்த லைனில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி வர போகிறோம். இந்த கடம்பூர் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் டெவலப் ஆயிடுச்சு, சிட்டி லெவலுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஆயிடுச்சுங்க. இந்த லெஃப்ட் சைடில் உள்ள மரமெல்லாம் பார்த்திங்கன்னா தைல மரங்கள் ஒன்று பார்த்திங்கன்னா அவதார் படத்தில் உள்ள மரம் மாதிரியே இருக்கும். வெளியே போயிட்டோம்னா நமக்கு ஹோட்டல்லாம் வந்து எதுவுமே கிடைக்காது, இங்கேயே தான் நம்ம சாப்பிட்டு போய்க்கணுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறனால நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை சுற்றி ஒரு பயணம்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு பார்ட்டுங்க. செகண்ட் பார்ட் வந்து அதில் அப்லோடு பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸுமே ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மேலும் மேலும் ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவுமே எனக்கு என்கரேஜாக இருக்கும். ஸோ நன்றி.